ஹலோ நண்பா, Mi 10i 5G இந்தியாவில் Xiaomi லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் கூட நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறதுல அதுக்கு பதிலாக இந்த ஃபோனை நான் ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்ச ப்ராஸ் என்ன, கான்ஸ் என்ன, இதில் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோனை வாங்கணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதில் இருக்கிற நல்ல விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் தான் வந்து இந்த ஃபோனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி பல அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது ஃபோனு. கையில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் IP53 வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மலையில் ஏதாவது தெரியாமல் நினச்சிட்டாலோ இல்லை தண்ணி ஏதாவது தெரியாமல் பட்டுட்டாலோ பெரிய லெவலில் பாதிப்புகள் வராது அப்படிங்கிறது போல் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபோனில் 3.0mm ஆடியோ ஜாக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் நம்ம தனியாக நீங்கள் ஒரு அடாப்டர் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதில்லை, சார்ஜ் போட்டுட்டே நீங்கள் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே IPS பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து ஃபுல் HD ப்ளஸ் HDR10 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்வைப் பண்ணும்போது இந்த 120 Hz வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தேவையான இடங்களில் மட்டும் அதிகமான ஹெட்ஸ் யூஸ் பண்ணும், அதாவது 120 Hz வரைக்கும் யூஸ் ஆகும். தேவையில்லாத இடங்களில் 30 Hz வரைக்கும் வந்து கம்மியாயிரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 30 Hzக்கு வந்து மூவ் ஆயிரும். அதுவே நீங்கள் வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து 120 Hz வரைக்கும் வேலை செய்யும். அது மாதிரி ஒரு கேம் வந்து 90 Hz வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 90 Hz வரைக்கும் அந்த நேரத்தில் வந்து டிஸ்பிளே வந்து மாறிக்கும். ஸோ இந்த மாதிரி மாறுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத இடங்களில் வந்து பேட்டரி யூஸ் ஆகிறது தவிர்க்கப்படும். அதனால பேட்டரி சேவ் வந்து நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ளஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் கொடுத்துருக்கிற ஸ்னாப்டிராகனோட 750G ப்ராசஸர், இது வந்து ஒரு புது ப்ராசஸர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரினோவோட 619 அப்படிங்கிற GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து சும்மா பட்டையை கலப்புது அப்படிங்கலாம். பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாக்ஸும் வந்து எனக்கு வந்து தெரியல. ப்ளஸ் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு பட்டர் ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச விஷயம் இதில் இருக்கிற ப்ராசஸர். ஸோ பெஞ்ச் மார்க் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட ரேட் அதிகமான OnePlus Nord ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 765G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து CPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதை விட லோவாக இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி GPU பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இதை விட OnePlus வந்து கூட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பெஞ்ச் மார்க்கில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ண வரைக்கும் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். 5G. ஸோ 5G அப்படிங்கிறது நான் ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். பட் நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா இந்த வருஷம் கடைசியில் வரலாம், இல்லை அடுத்த வருஷம் கடைசியில் வரலாம். ஸோ எப்போ வேணாலும் வந்து 5G இந்தியாவுக்கு வரலாம் கூடிய சீக்கிரமே. பட் அப்படி வரும்போது இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் 5G சிம் கார்டை தாராளமாக இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபாக ஒரு ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஒரு 5G ஃபோன் இந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 3 ஃபோன் இருக்குது. அந்த 3 ஃபோனில் இதுவும் வந்து ஒரு ஃபோனாக வந்து இருக்குது. அடுத்ததான் இந்த ஃபோனோட பேட்டரி, இங்கே வந்து 4820 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து கண்டிப்பாக வந்து இதோட லைஃப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து 70% வரைக்கும் அதிகபட்சமாக இந்த ஃபோன் வந்து சார்ஜ் வந்து ஏறுது. ஸோ அந்த அளவில் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சார்ஜராக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் ஹைலைட்டாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இதில் இருக்கிற கேமரா, அதாவது 108 மெகா பிக்சலில் ஒரு கேமரா பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து குவாட் கேமரா செட்டப் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ பின்னாடி வந்து 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 108 மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேமராவும், அதுக்கு அடுத்ததாக 8 மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அல்ட்ரா வைட் சென்சரும், அதுக்கு அடுத்ததாக 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சிங் சென்சரும், அதுக்கு அடுத்ததாக 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சாம்சங்கோட HM2 அப்படிங்கிற சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 9-in-1 பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி மூலமாக ஒரு 12 மெகா பிக்சல் கேமராவை 108 மெகா பிக்சல் கேமராவை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இமேஜ் நீங்கள் எடுக்கும் போதும் 12 மெகா பிக்சல்லேருந்து அது 108 மெகா பிக்சல் வந்து கன்வெர்ட் ஆகுது. இந்த கேமரா எடுக்கப்பட்ட இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குது, வைப்ரண்டாக இருக்குது, கலர் ரிப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லோ லைட்டில் மட்டும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து 108 மெகா பிக்சல்லாம் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவே நீங்கள் டே லைட்டில் 108 மெகா பிக்சல் சென்சர் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவு வந்து சூப்பரான ஒரு கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட கான்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி கூட இருக்கலாம். முதல்ல நான் அப்படி சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டெடிகேட்டடாக SD கார்டு ஸ்லாட் அவங்க கொடுக்கல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சிம் கார்டு இல்லைனா ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு 64GB வேரியண்ட்டை வந்து நீங்கள் 21,000 ரூபா அந்த லெவலில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 21,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 64GB வாங்கினீங்கன்னா சீக்கிரமே வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 சிம் கார்டு எல்லாருமே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து டெடிகேட் SD கார்டு ஸ்லாட் இல்லாது ஒரு மைனஸாக வந்து பார்க்குறேன்னா
அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்சில் இவங்க வந்து ஒரு AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். பட் அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதிகமாக வந்து 120 Hz வரைக்கும் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்ததாக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட், இதோட சைஸும் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் தான். 6.67 இன்ச்சில் வந்து இந்த ஃபோன் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.3 mm வந்து இருக்குது. அதுக்கடுத்து அதோட வெயிட் 213 கிராம் வந்து வெயிட் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓவர் வெயிட் தான். பட் இங்கே வந்து டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறதுனால நம்ம கையில் ஹோல்டு பண்ணும்போது இந்த வெயிட் வந்து பெருசாக தெரியல. இருந்தாலுமே ஒரு 213 கிராம் வந்து ஒரு ஃபோனுக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது கொஞ்சம் ஓவர் வெயிட் தான். ஸோ அதை வந்து இந்த ஃபோனில் நான் ஒரு மைனஸாக பார்க்குறேன். அடுத்ததாக பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டப்னு சொல்கிறாங்க. பட் இந்த குவாட் கேமரா செட்டப்பை 2 மெகாபிக்சலில் ஒரு மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த சென்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2 மெகாபிக்சலில் மேக்ரோ சென்சரில் எடுக்கிற அந்த இமேஜஸை விட நீங்கள் அல்ட்ராவைட் சென்சர்லையோ இல்லை வந்து நார்மல் 108 மெகாபிக்சல் சென்சர்லையோ நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மேக்ரோவோட சூப்பராக இருக்குது. அந்த ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. எதுக்கு இந்த மேக்ரோ சென்சர்னு எனக்கு தெரியல. கேமரா அடிப்படையில் எனக்கு 4 கேமராஸ் இருக்குது, இந்த ஃபோன் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சலாம் ஒரு ஃபோனை வந்து வாங்க தேவையில்லை. கண்டிப்பாக அதோட அவசியமும் கிடையாது. இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஒரு 2 மெகாபிக்சலுக்கு பிறகு ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்ததுனால கூட ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்கும். ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்ச மைனஸ் வந்து இதுதான். நான் ஃபஸ்ட்டு பார்த்த வரைக்கும் இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வேறு விஷயங்கள்லாம் எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்போது இங்கே 6GB RAM 64GB வேரியன்ட் வந்து 21,000 ரூபாய்க்கும், அது மாதிரி 6GB RAM 128GB வேரியன்ட் வந்து 22,000 ரூபாய்க்கும், அது மாதிரி 8GB RAM 128GB வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸிங்கை பொறுத்தளவில் ஒரு 21,000 ரூபா ப்ரைஸிங்க்கு இந்த அளவுக்கான ஃபீச்சர் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்க்கு எம்ஐ வந்து பாராட்டியே ஆகணும். யூஸ்வலாகவே ஷாமி வந்து ஃபோனில் ஒரு சில இடங்களில் சொதப்பி இருந்தாலும் அந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் பண்ணி மக்களை வந்து வாங்க வச்சுருவாங்க. அந்த மாதிரியான ப்ரைஸிங் வந்து பண்ணிடுவாங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம இந்த ஃபோனை ஃபுல் ரிவ்யூ பண்ணலை. ஸோ ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.